நெட்ஃபிளிக்ஸ்ல சக்கப்போடு போட்டுட்டு இருக்க சர்ச் இன்ஜின்ல தொடர்ந்து முதல் இடத்துல இருக்கிற பிரிட்ஜர்டன் ஸ்டோரி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரிட்ஜர்டன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி பிரிட்ஜர்டனோட இன்ட்ரோடக்ஷன் குறித்து ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தெளிவோட இந்த வீடியோவை அணுகலாம். இந்த வீடியோல ஸ்பெஷலா பிரிட்ஜர்டனோட ஸ்டோரி எப்படி போகுதுன்னு பார்க்க போறோம். பிரிட்ஜர்டன் ஸ்டோரி பத்தி தெளிவா பார்க்கணும்னா அதுல முக்கியமா 2 ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இந்த சீரீஸோட மெயின் ஃபேமிலி பிரிட்ஜர்டன் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில எட்மண்ட் வயலட் கப்பிள், இவங்களுக்கு 8 பசங்க இருக்காங்க. இதுல எட்மண்ட் இறந்து போயிட வயலட் தான் எல்லா பசங்களையும் பார்த்துக்கிறாங்க. வீட்டோட மூத்த பையன் ஆண்டனி, அடுத்து பெனடிக்ட், அவருக்கு அடுத்து காலின், 4வது தான் இந்த சீரீஸோட ஹீரோயின் டாஃப்னே, அதுக்கு பிறகு அவங்களோட சிஸ்டர் எலூயிஸ், அவங்களுக்கு பிறகு பிரான்சிஸ்கா, அடுத்து கிரெகோரின்னு ஒரு தம்பியும், கடைசியா 8வது ஹயசின்த்னு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அடுத்து ஃபெதரிங்டன் ஃபேமிலி. ஃபெதரிங்டன் ஃபேமிலியில லார்ட் ஃபெதரிங்டன், போர்ஷியா ஃபெதரிங்டன் தான் கப்பிள். அவங்களுக்கு பிறகு ப்ரூடன்ஸ், பெனலோபி, பிலிப்பா அப்படின்னு அவங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. இவ்வளவுதான் ஃபெதரிங்டன் ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலி தான் இந்த பிரிட்ஜர்டனோட ஸ்டோரியை கூட்டிட்டு போறது. இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் சீசனோட ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தன்னோட வீட்டில் இருக்கிற கல்யாண வயசு பொண்ணுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு பார்ட்டி சீசனோட இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இதுல குயின் கலந்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான சீசனா இது கருதப்படுது. இதுல ஃபெதரிங்டன் அவங்க 3 பொண்ணுங்களையும் சபையில இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆனா அந்த 3 பொண்ணுங்களும் கிளம்சியா நடந்துக்கிறாங்க. குயின் கிட்ட ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கு பிறகு பிரிட்ஜர்டன் ஃபேமிலில இருந்து டாஃப்னேவை மட்டும் உங்க அம்மா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. டாஃப்னேவோட பியூட்டி, கிரேஸ், மேனர்ஸ் எல்லாமே குயினுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவங்கள அந்த சீசனோட டைமண்ட் அப்படின்னு குயின் சொல்றாங்க. இப்படி ஒருத்தங்க குயினே பாராட்டிட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த இடத்துல நிறைய போட்டி இருக்கும். அதே போல இந்த இடத்துல டாஃப்னேவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் அங்க இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டாஃப்னே கிட்ட பேச வர பல முக்கியமான இளைஞர்களை அவங்களோட அண்ணன் வந்துட்டு ஆண்டனி இல்ல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு டாஃப்னே கிட்டே அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு தட்டி விட்டுட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சைமன் வராரு. அவரோட அப்பா இறந்து போன அப்பா வந்துட்டு விட்டு போன சில விஷயங்களை கவனிச்சுக்கிறதுக்காக சைமன் அவரோட ஊர்ல இருந்து லண்டனுக்கு வராரு. அவரை வளர்த்த சமூகத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிற லேடி டன்பரி என்ன பண்றாங்கன்னா, இந்த சீசன்ல நீயும் கலந்துக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா சைமனுக்கு சுத்தமா வெட்டிங்ல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா கூட லேடி டன்பரி மேல இருக்கிற அன்பால இந்த சீசன்ல கலந்துக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு புது வரவா ஃபெதரிங்டன் ஃபேமிலிக்கு அவங்க தூரத்து கசின் ஒருத்தங்களோட பொண்ணு ஒருத்தங்க வராங்க, மரீனா தாம்சன். அந்த மரீனா தாம்சனும் இந்த சீசன்ல கலந்துட்டு ஒரு வாழ்க்கை துணையை தேடுறதுக்காக லார்ட் ஃபெதரிங்டன் வந்து அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இது எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கும் போது இந்த அப்பர் கிளாஸ்ல நடக்கிற இந்த எல்லா விஷயங்களையும் லேடி விசில்டவுன் அப்படிங்கிற ஒரு பேர்ல சர்க்குலரா எழுதி ஊர் முழுக்க பரப்பி விடுறாங்க ஒரு மிஸ்ட்ரியான ஆள். அது யாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனா அந்த பேப்பர்ல வர விஷயங்கள் எல்லாமே கரெக்டா அக்யூரேட்டா இருக்கு. இந்த சமயத்துல ஹீரோயின் டாஃப்னேவை லார்ட் பர்ப்ரூக் அப்படிங்கிறவரு ப்ரப்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவர் ஏஜ் அதிகமா இருக்கிறதாலையும் அவரோட மேனர்ஸ் சரியில்லாதனாலையும் டாஃப்னே அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அப்போ அவருக்கு சைமன் மேல இடிச்சிடுறாங்க. சைமன் டாஃப்னேவை பார்த்து தன்னை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த பொண்ணும் ட்ரை பண்றதுன்னு தப்பா நினைச்சுக்கிறாரு. இவங்க 2 பேரோட மீட்டிங்குமே ஒரு மோதல்ல ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த டாஃப்னேவோட அம்மா வயலட்டும் லேடி டர்ன்பரியும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குற டாஃப்னேவும் சைமனும் ஒரு முடிவுக்கு வராங்க. டாஃப்னேக்கு எப்படியும் இந்த லார்ட் பர்ப்ரூக்கை கலட்டி விடணும், சைமனுக்கு இந்த கல்யாண பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். அதனால இவங்க 2 பேரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இதனால லார்ட் பர்ப்ரூக்கை டாஃப்னேவால கலட்டி விட முடியும். அதே சமயம் சைமன் வந்து ஒரு டியூக் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவியில் இருக்கிறனால இவங்க பாக்குற ஒரு பொண்ணாச்சு நிறைய இளைஞர்கள் டாஃப்னே பக்கம் அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் சைமனும் மற்ற எல்லா கல்யாண பிரச்சனைகளும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானுக்கு 2 பேரும் ஓகே சொல்லி பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறது உண்மைன்னு நினைச்சு லேடி டன்பரியும் சரி டாஃப்னேவோட ஃபேமிலியில இருக்கவங்களும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நிலைமையில தான் ஃபெதரிங்டன் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற மரீனா தாம்சன் பிரெக்னெண்டா இருக்கிறத லேடி ஃபெதரிங்டன் கண்டுபிடிச்சு ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கு பிறகு சைமன் ஏன் கல்யாணத்துல விருப்பமே இல்லாம இருக்காரு அப்படிங்கிறதுக்கான பிளாஷ்பேக் நமக்கு காட்டப்படுது. சைமன் பிறந்ததுமே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்பாவால மட்டுமே வளர்க்கப்படுறாரு சைமன். அவருக்கு சின்ன வயசுல பேசுறதுல திக்கி பேசுற பிரச்சனை இருக்கிறதால எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிற சைமனோட அப்பா சைமனை முழுசா வெறுத்துடுறாரு. இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு சைமனோட அப்பா சைமனை முழுசா ஒதுக்கிடுறாங்க.
அந்த நிலைமையில தான் சைமனோட அம்மாவோட ஃப்ரெண்டு தான் லேடி டன்பரி. அவங்க தன்னோட பொறுப்புல சைமன் எடுத்துட்டு போய் வளர்க்குறாங்க. அதுக்கு பிறகு சைமன் அவங்க அப்பாவுக்கு அப்ரோச் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்க அப்பா சைமனை மதிக்கவே இல்லை. சோ அந்த ஃபேமிலியவே வெறுக்கிற சைமன் தனக்கும் மேல அந்த குடும்பம் வளரவே கூடாது, நம்ம பரம்பரை இதோடய முடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணமே வேண்டாங்கிற முடிவை ரொம்ப சின்ன வயசுலயே எடுத்துடுறாரு. அதே நேரம் பிரெக்னன்சி விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதால மரீனாவை வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க லேடி ஃபெதரிங்டன். அதுக்கு பிறகு மரீனா பெனலோபி கிட்ட மட்டும் க்ளோஸ் ஆகுறாங்க. பெனலோபி கிட்ட நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அப்படிதான் நான் பிரெக்னென்ட் ஆனேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்துல டாஃப்னேவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அவங்க அண்ணன் ஆண்டனி கிட்ட லார்ட் பர்ப்ரூக் ரொம்பவே வற்புறுத்துறாரு. இந்த சமயத்துல டாஃப்னேக்கும் லார்ட் பர்ப்ரூக்குக்கும் ஒரு சண்டை டாஃப்னே அவரை அடிச்சிடுறாங்க. அதனால அந்த என்கேஜ்மெண்ட்டை ஆண்டனி அங்கேயே கேன்சல் பண்ணிடுறாரு. மரீனா பிரெக்னெண்டா இருக்கிறத தவிர மற்ற அத்தனை சம்பவங்களுமே லேடி விசல்டான் அவங்க சர்க்குலர்ல தொடர்ந்து எழுத நடக்கிற எல்லா சம்பவங்களும் வெளியே வரதால குயின் அவங்க அந்த லேடி விசல்டான் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவும் பண்றாங்க. இன்னொரு பக்கம் டாஃப்னேவும் சைமனும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி நடிச்சு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. டாஃப்னேவோட பியூட்டில ரொம்ப அட்ராக்ட் ஆன குயின் என்ன பண்றாங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் ப்ரூஷியா ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிற ஒரு பிரின்ஸை கூட்டிட்டு அவங்களுக்கு டாஃப்னேவை கல்யாணம் பண்ணி தரதுக்கு பிளான் பண்றாங்க. இந்த சமயத்துல மரீனாக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல மரீனாவை அவர் பிரேக்கப் பண்றதா சொல்றாரு. ஆனா ஆடியன்ஸ்க்கு மட்டும் இந்த லெட்டர் லேடி ஃபெதரிங்டன் தான் ஃபேக்கா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருது. இதே சமயத்துல சைமன் அவரோட சொந்த ஊருக்கு கிளம்ப பிளான் பண்றாரு. அதாவது பிரின்ஸோட அட்ராக்ஷன் இப்போ டாஃப்னே பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டோம்னா பிரின்ஸ் கிட்ட முழுசா டாஃப்னே விழுந்துருவாங்க அப்படின்னு பிளான் பண்ணி தன்னோட ஊருக்கு போக ஸ்டார்ட் பண்றாரு சைமன். ஆனா டாஃப்னே ஏற்கனவே சைமனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறதால அவங்களுக்கு இந்த ஐடியால கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. அதே சமயம் மரீனாவை எப்படியாவது யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு லேடி ஃபெதரிங்டன் பிளான் பண்றாங்க. ரொம்ப வயசான அந்த மாப்பிள்ளைங்களா இருக்கவங்கள அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் மரீனா கூட பேச வைக்கிறாங்க. மரீனாக்கு இந்த பிளான் தெரிஞ்சு அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்றாங்க. பிரின்ஸ் ஃப்ரெட்ரிக் டாஃப்னேக்கு ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ண, அதனால அப்செட் ஆன டாஃப்னே என்ன பண்றாங்கன்னா வெளியே ஓடி இருட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க சைமன் அவங்களும் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறத அவங்களோட பிரதர் ஆண்டனி பார்த்துட்டு சைமன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த பிரச்சனையால சைமனும் ஆண்டனியும் அடுத்த நாள் சண்டைக்கு ரெடியாக, அதே நேரத்துல காலின மரீனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது பெனலோபிக்கு தெரிஞ்சிருக்கு. பெனலோபி காலின் மேல ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்தே க்ரஷ் வச்சிட்டு இருக்காங்க. இதனால அவங்க வருத்தப்படுறாங்க. இந்த விஷயத்த டாஃப்னேவோட சிஸ்டர் எலூயிஸ் கிட்ட அவங்க சொல்றாங்க. அப்போ எலூயிஸ் தொடர்ந்து லேடி விசில்டவுன் யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போறேன்னு பேச பெனலோபிக்கும் எலூயிஸ்க்கும் சண்டை அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஏற்கனவே பிரச்சனையில இருக்க லேடி ஃபெதரிங்டனுக்கு இன்னொரு அதிர்ச்சியா அவங்களோட ஹஸ்பண்ட் லார்ட் ஃபெதரிங்டன் சூதாடி ஏகப்பட்ட கடன்ல இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதே மாதிரி டாஃப்னேக்கு பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட கிரெசடான்னு ஒரு பொண்ணு டாஃப்னேவும் சைமனும் கிஸ் பண்ணிட்டதை பார்த்துட்ட விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இதனால இப்ப வேற வழியே இல்ல, டாஃப்னே சைமனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா டாஃப்னேவோட பேரு வெளியே ரொம்ப மோசமா தெரியப்படும் அப்படிங்கறனால அவங்க அண்ணனுக்கும் சைமனுக்கும் நடக்க இருக்கிற சண்டையில போய் நிறுத்தி டாஃப்னே சைமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சைமன் என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, பரவாயில்லன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க, ஃபேமிலி குழந்தைங்கன்னு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்ல இருக்க டாஃப்னே வேற வழியே இல்லாம சைமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்றாங்க. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஒரு சர்ச்ல நடக்குது. இந்த சமயத்துல காலின் மரீனா கிட்ட கொஞ்ச நாளுக்கு பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட ப்ரப்போஸ் பண்றாரு. எலூயிஸ், டாஃப்னேவோட சிஸ்டர் எலூயிஸ் இந்த லேடி விசில்டவுனை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இறங்குறாங்க. இது மாதிரி காலின் மரீனாக்கு ப்ரப்போஸ் பண்ணது காலின் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. அவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. யாருக்குமே இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ காலின் மேல ஃப்ரெஷ்ல இருக்கிற பெனலோபி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மரீனாக்கு வந்த லெட்டர்ஸ் உண்மையா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்தது கிடையாது, அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை போய் மரீனா கிட்ட உடனடியா சொல்றாங்க. மரீனா இருந்தாலும் என் பாய் ஃப்ரெண்ட் என்ன ஐடியால இருக்கான்னு தெரியல, இப்ப எனக்கு சேஃப் என்னன்னா நான் காலினை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை பெருசா கண்டுக்காம போயிடுறாங்க. இந்த நிலைமையில மரீனா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் லேடி விசில்டவுன் அவங்க சர்க்குலர்ல வெளியிட்டுறாங்க. அதே சமயத்துல சைமனுடைய சைல்ட்ஹுட் பத்தி டாஃப்னேக்கு தெரிய வருது. சைமனோட வீட்டுல இருக்கிற ஒரு வேலை செய்யறவங்க எல்லா உண்மையும் டாஃப்னே கிட்ட சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு பிறகு சைமனால குழந்தை பெற்றுக்க முடியும், ஆனா அவருக்கு குழந்தை பெற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாதத டாஃப்னே கிட்ட இந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டாரு அப்படிங்கறதையும் டாஃப்னே கண்டுபிடிக்கிறாங்க. மரீனாவோட இந்த பிரெக்னன்சி விஷயம் வெளியே வந்ததை அடுத்து காலின் என்ன முடிவு எடுத்தாரு, அவங்க 2 பேருக்கும் நடக்கிற இந்த ப்ரொபோசல் என்ன ஆச்சு, டாஃப்னேக்கும் சைமனுக்கும் இடையில இருந்த பிரச்சனை என்னாச்சு,
சைமன் இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர டாஃப்னே என்ன ஹெல்ப் பண்ணாங்க, இந்த லேடி விசில்டவுன் யாரு, லார்ட் ஃபெதரிங்டன் சூதாடி ஏமாந்து ஏழையானதுக்கு அப்புறம் லேடி ஃபெதரிங்டன் என்ன பண்ணாங்க, இப்படி பல கேள்விகளுக்கு விடை கொடுத்து அமைதியா முடியுது சீசன் 1 பிரிட்ஜிட்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.